அதாவது குழந்தை பிறந்து இன்னையோட 7 நாள் ஆகுது. என்ன குழந்தை? ஆமா சாமி. நாம இப்படி போனா அந்த தென்மதுல யாருமே நம்மளுக்கு கிட்ட மீன் வாங்க மாட்டாங்க. அதனால நல்லா குடித்து நீராடி வெளியெல்லாம் சுத்தம் செய்து, ஏன்னா நான் பச்சை உடம்புக்காரி இல்லையா பாருதா, அதனால நல்லா குளிச்சுட்டு நல்லா பொட்டு வச்சுட்டு சிங்காரமா நாம வந்து தென்மதுரைக்கு போகணும். குளிச்சு சுத்தமொத்தமா வேளாத்துக்கு போலாம். ஓடு தர. சரிம்மா. உள்ள பாத்ரூம்ல கண்ணு மேல அந்த பொருளெல்லாம் கண்டாப்பட்டு வாங்கி வந்து வச்சேன். அதை எடுத்துக்கிட்டியா? இந்த கிழக்கு பக்கம் வந்துச்சு. அண்ணையா பொருள் அரப்புண்ட வச்சிருந்தேன். அரப்புண்டமா எப்பட குளிச்சேன்? பேருக்கு பக்கம் அம்மன் குச்சி எடுத்து அம்மன் அது இந்த மூஞ்சி போறாங்களே பிராமணவாளி. ஆமா தூக்கி வைடா. மூஞ்சி தெரியுது. எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். நல்லா மூஞ்சி போட்டுக்க. சரி அப்பா இங்க யாரும் ஆம்பளைங்க இல்லையே, நாம மட்டும் தான் இருக்கிறோம். என்னடா ஊர் கவுண்டர் முத்தானதான் மூஞ்சி கவுண்டர் அப்படி அதெல்லாம் நம்பறோம் நாம. தண்ணி ஊத்துற வரைக்கும் எனக்கு இங்கேயே கூட இரு. யாரும் குச்சி உள்ள போக முடியாது. ஆகட்டும். ஓ நீங்க திரும்பி பாக்குறாங்க செத்து போறாங்க. அம்மா தலதாரே கொப்பாரே ஏமா
அதுமா நல்லா இடச்சதெல்லாம் கழுவி விட்டு ஊத்தனியா சோறு செஞ்சாட்டு வடவண்டு புடிச்சு கிடக்கு என்னத்தடா இடச்சதெல்லாம் நல்லா கழுவி விட்டு ஊத்தனியா எல்லாம் நல்லா கழுவிட்டேன். 3 எண்ணெய் கொண்டு முத்தலை கசக்கணும் உன் தலையில எண்ணெய் வைத்து 4 எண்ணெய் கொண்டு நடுத்தலையில எண்ணெய் வைத்து நல்லா தலையெல்லாம் நல்லா கசக்கி நல்லா நீராடி இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா குளிக்கும் புதுசையில கட்டும் கம்ம கம்ம கம்மனு சூப்பர்மா. தென்மதுரைக்கு இப்படி போனாதான் வியாபாரம் ஆகும். 100 ரூபாய்க்கு விக்கிற மேல 300 எண்ணெய் கூட வாங்கிக்குவாங்க. இன்னும் என்னென்ன பண்ணும் தெரியுமா? சொல்லுமா. அம்மா சிவிசிலு கெடுத்தா பொம்ம கல்யாணி அட பொம்ம கல்யாணி சிங்கார சித்திரப்பால் கொண்ட என்ன சிவையாறு பெண்ணு சிவையாறு பெண்ணு பச்சை மீனுக்கு ஏகப்பட்ட வைத்துமா. ஆமா என்னடி பண்றது? அப்படியே சாமியாட்டம் நடக்குது. இறக்கி வச்சாச்சுமா. போட்டு வைக்கணும்ல. ஆமாமா.
முக்காடி கொண்டு வந்தியா? என் புருஷன் என்ன சொன்ன அப்படி? இப்ப எங்க வந்திருக்கிறோம்? தென்மதுரைக்கு வந்திருக்கிறோம். கூட்டாடி திரியுற. ஆமா, ஒரு சாமான் விட்டுட்டேன். ஐயோ என்னது? அதுக்குதான் புத்தி வராரு வந்து திடீர்னு கொடுக்கலாம் ரோல் கேட்டா எப்படி சேதாரம் அடிப்பேன்? ஆமாடி. அடிக்கியா? இருந்தாலும் தென்மதுரைக்கு வந்திருக்கிறோம். அதான் பாரு தெரியுது பாண்டியனுடைய அரண்மனை. அந்த அரண்மனை வாசலில இங்கதான் நம்ம மீன் வியாபாரம் பண்ணணும். கடை இங்கதான் இப்ப நம்ம போடணும். அப்பதான் இந்த தென்மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் மன்னர்கள் ராஜாக்கள் எல்லாம் வீதியில வருவது போவதுமா இருக்கிறாங்க. எப்படி? வருவதும் போவதுமா இருக்கிறாங்க. இப்பொழுது மீன் கடையை தூக்கலாம். என் கணவர் என்ன சொன்னார்? பச்சை பந்தல் போட சொன்னாரு. பச்சை பந்தல் போடுனாரு. முதல்ல விளக்கேத்தி குலதெய்வத்தை நினைச்சு கும்பிட சொன்னார். பச்சை பந்தல் போடு. அப்புறம் குலதெய்வ கங்காதேவி நான் நினைச்சு போடுறேன். அது வேணா போட்டு வா. நல்லா பேசுறான். நல்லா புண்டை கடை பத்தி போனதான் நம்மள கங்காதேவி எனக்கு பத்து வைக்கிறேன். பொம்மை கல்யாணம் நீ தானே? நீ பத்தாயிரம் நாங்க பந்து போட்டேன். போட்டியா? இப்ப கங்காதேவி நினைச்சு நல்லா வியாபாரம் ஆகணும் சொல்லி என் கங்காதேவியை மனதார நினைத்து பத்து வைக்கிறேன். ஒரே செகண்டுக்குள்ள நீ பாரு. பச்சை பந்தலிட்டு என் குலதெய்வமாகப்பட்ட கங்காதேவியை மனதால் நினைத்து நான் தீபம் ஏற்றி விட்டேன். என்னென்ன மீன் யாரும் தெரியும். எடுத்து போடணும்ல போட்டு இருமா வரேன். அவ்வளவு அவசரமா இப்ப எடுத்து போடமா மீன் நல்லா பரவாயில்ல. நல்லா தானே தண்ணினா கூறு கட்டு. ஏமா அம்மா இதுதான் கொண்டு வந்தேன். அப்புறம் கேக்குறேன். சரி, இருந்தாலும் இப்பொழுது தென்மதுரா இந்த பாண்டியனுடைய அரண்மனை முன்பது வாசலில இப்படி மீனை போட்டு இப்படி கற்பூர தீபத்தை ஏத்தி இப்படி உட்கார்ந்து இருந்தா பாக்குறவங்க இப்படி நம்மளை பார்த்தா மீன் வாங்க மாட்டாங்க. எப்படி? அதனால மீன் கொண்டாந்து தெரியும். என்னன்னா மீன் கொண்டாந்துக்கிறேன். மீனோட விலை என்ன, எத்தனை வகையான மீன் இருக்குது அப்படின்னு போர்டுல எழுதணும் இல்ல? பூரா ரெடியா இருக்கிற அப்படியே ஒரு வரத்துக்கு எதுக்கு மீன் எடுக்க? மீன் எடுக்க எத்தனை கிலோ எத்தனை அது வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மீனோ என்னென்ன மீன் கொண்டாந்தா விலை கூறு. சீக்கிரம் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? ஏய், அது கொண்டு வந்தியா இல்லையா? என்னது? விலை கூறுட்டா வரணும். போட்டு போட்டு அவரு கூட போட்டோம் தான் பிடிக்குங்கிறாரு. நம்ம போற கூட்ட பிடிக்குது. பத்து
பாண்டி மன்னனுடைய காவலாளிகள் மகாராஜா நம்மளுக்கு காவலுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம மகாராஜாவுடைய அரண்மனை முன்னாடி யாரோ அந்த பெண்ணை நம்ம முன்ன பண்ண பார்த்தது. ஆனா இன்னைக்கு வந்து அரண்மனை முன்னாடி கடையை போட்டுக்கிட்டு மீன் வாங்கலையான்னு சொல்லி கொஞ்சம் மீன் வியாபாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா பிள்ளை பார்த்தா பாத்தியா என்ன கலர் எப்படி லட்சம் எப்படி எப்படி பாத்தியா தனியா நம்ம மாட்டிக்கிறான்னுக்கு இது நம்மளுக்கு செட் ஆகும் நினைக்கிறேன். அமௌண்ட் எவ்வளவு இருக்குது? பணம் இருக்குதா? எதுக்கு வரும்போது போய் பார்க்கலாம். பூட்டிட்டு கரெக்டா இப்படி ஏறி போறோம். அங்க டிச்சு நேத்தம்டா இப்படி போயிடலாம். யாருமா நீ? வாங்கண்ணா மீன் வேணுங்களா? அண்ணாவா? அண்ணனா? பின்ன ஒண்ணு என்னடா மீனா? இதா மீன் வியாபாரமா? ஆமாண்ணா. யாரு கேட்டு கடை போட்டேன்? யாரு கேட்கணும்? மகாராஜா பாண்டி மன்னன் கேட்டுலயே நீ கடை போட்டோம். அப்படியா? அதாவது என் வயிற்று பிழைப்புக்காக வந்து நான் மீன் வியாபாரம் செய்யலான்னு இந்த கடையை போட்டிருக்கிறேன். இந்த கடையை போடுறது யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும்? இது எங்க மகன் தெம்மராபுரி அனைத்து பாண்டி மன்னனுடைய சொந்தம். அவர் கேட்டுதான் எந்த ஒரு கடையா கண்ணியோ யாரும் நாட்டு மக்கள் அவர் கேட்காம செய்யக்கூடாது. பௌத்து பழுப்புக்காக கடை போட்டுருக்கியா? என் மக்களை காப்பாற்றுவதற்காக வியாபாரம் பண்ணி பொழைக்கலான்னு போட்டிருக்கிறேன். மீன் நல்லா இருக்குதாமா? நல்லா இருக்குதுங்க. ஜிலேபி, ரோகு, கட்லா எல்லாமே இருக்குது. அரிஞ்சா குஞ்சு, சென்னா குஞ்சு எல்லாம் இருக்குது. குண்டக்குதாமா? அது பாட்டே கிட்ட இருக்குண்ணா. எங்க நான் பாரு பொம்பளை ஒருத்த அழகா தனிமையில மீன் வித்துட்டு இருக்கிறான்னு நினைக்காத. இந்த மீன் விட்டுற கத்தியால குடல் அப்படியே அறுத்து போட்டு புதக்கணும் அப்படி கீழே விழுந்துடும். என்ன வந்து கேட்டு தெரியல. கத்தி மீனை மட்டும் இருக்காத உன் கொள்ளையும் பேச போடுமா? குடல் அப்படியே வெளியே கபக்குன்னு வந்து விழுந்துரும். ஏதோ கேட்டு கல்வி இல்லாம மகாராஜா அரண்மனை முன்னாடி மீன் கடை வகுத்து போலும் போட்டுக்கன்னு சொல்றேன். சரி இருக்கட்டும். உன் காவலாளி வந்திருக்க சேவகை சாமி, நம்ம அரண்மனை முன்னாடி காவல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். யாரோ என்னன்னு தெரியல சாமி. ஒரு பெண் நம்ம அரண்மனை முன்னாடி மீன் கடை போட்டிருக்குது. என்ன ஒரு விசித்திரம் என்றால் அந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை நம்ம தெம்மாராபுரியில் நான் இதுவரை பார்த்ததில்ல சாமி. மீன் கடை போட்டிருக்குதுங்க. வந்து யாரு என்ன நீங்க கேளுங்க சாமி. ஆயிரக்கணக்கான பேரு, லட்சக்கணக்கான பேரு ஈட்டி அம்பு கட்டு கட்டால் சூரியோட படை பட்டாலுமே சண்டைக்கு வந்தாலும் நிற்கக்கூடிய நம்ம பாண்டிய மன்னன் இந்த
பொண்ணை பார்த்ததும் மயங்கி நம்ம மேல விழுறா. சாமி அரசே, உங்களை காத்து அடிச்சுச்சா, கருப்பு அடிச்சுச்சா, இல்ல பேய் அடிச்சுச்சா, இல்ல உங்களை பிசாசு அடிச்சுச்சா? ஏன் சாமி இப்படி மயங்கி விழுறீங்க? தண்ணி கொண்டு வாங்கடா டேய், தண்ணி போடுடா. காத்து அடிக்கல, கருப்பு அடிக்கல, கருவாடு இருக்கிறவ யாருடா மந்திரி? ராஜபவனி வந்த மகாராஜா இப்படி பிடிக்கிட்டு விழுந்தீங்களா? உங்களை பேய் அடிச்சா, பிசாசு அடிச்சா, இப்படி பிடிக்கிட்டு விழுவுறீங்களா? என்னங்க காரணம்? என்ன பேயும் அடிக்கல, பிசாசும் அடிக்கல. இந்த பெருமீனு விக்கிறாளே, இவ யாருடா மந்திரி? யாருன்னு கேட்கணுங்க நீங்க. உங்களை காத்து அடிச்சா, கருப்பு அடிச்சா, எதுக்கு இப்படி கம்மந்து விடுறீங்க? ஆனமானது காத்து அடிக்கல, கருப்பும் அடிக்கல. இந்த கருவாடு வைக்கிறவளை பார்த்துதான் மயங்கின. யாரு இவ? மீன் வாங்கலையோ? மீன் மீனே, ரெண்டு மீன், கெளுத்து மீன், சுறா மீன், கட்லா மீன், ரோகு மீன் வாங்கலையோ? வாங்கலையோ மீன்? குஞ்சுமா கொண்டா, அண்ணா குஞ்சு. பொழுதுக்கு குஞ்சு குஞ்சு அல்லா குஞ்சு. எப்படி என்னது? என்னமோ இப்ப கேட்டுட்டு இருந்தீங்களா? யாரு இந்த பொம்பளைன்னு கேட்டாரு. அந்த பெருமீனு விக்கிறாளே, அவள் யார்? அந்த கருவாடு விக்கிறாளே, அந்த கண்ணி யார்? அந்த கட்டடகி யார்? மகாராஜா வாங்க, இங்க என்னத்துக்கு மீன்காரியை பார்த்துட்டு இருக்கணும்? வாங்க ராஜகுலம் பண்றதுக்கு போகலாம். டேய், அழகுன்னா அழகு, அழகா? பேர் அழகு. நான் 7 பெண்களை கல்யாணம் செஞ்சனே, அந்த ஒருத்தி கூட இவருடைய கடைக்கண் பார்வைக்கு இணையாக முடியுமா? இந்த பெண்ணை பார்த்து ஆசைப்படுறீங்க? ஆமாடா. ராஜாவே, முத்தி கேட்ட ராஜாவே, பொம்பளை மேல ஆசைப்படுறீங்களா? இது நான் முன்பு இருந்த பாண்டிய மன்னனா இருந்திருந்தா பேசி உன்னுடைய நாக்கை இழுத்து வச்சு நேரம் அறுத்திருப்பேன். ஆனால் இப்பொழுது இந்த கட்டளையினுடைய அழகில மயங்கி விட இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனடா, காதல் மயக்கத்தில் இருக்கிறான். அதனால் உன்னை மன்னித்தேன், மறந்தேன். இப்பேற்பட்ட ராஜா கிட்ட நாங்க வேலை செய்யற மாதிரி இல்ல, நாங்க போறோம். நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? யோசனை மறைக்காதரா தானே வாடா. நீங்க மாபெரும் ஒரு பாண்டிய அரசன், இப்பேற்பட்ட ராஜா போயும் போய் ஒரு மீன் விக்கிறவள பாத்துருக்கிறதா? நீட்டுனா எத்தனை பொம்பளை ஏறுவாங்க, அசாம வாங்க. ஒண்ணுக்கு ரெண்டு வாதிக்கு மூணு 7 பொண்டாட்டி, 7 பொண்டாட்டிக்குது. இவள் நினைவை என்னை வாட்டுகிறது. சரிங்க. வாழ்ந்தால் இவளோடு ஒரு நாள் வாழ வேண்டும், இல்லை என்றால் நாம் அத்தனை பேரும் சாக வேண்டும். நீங்க சாவுங்க, நாங்க அதுக்கு சாவு. நீ தானே பொம்பளைக்கு ஆசைப்படுற? இந்த அழகியா, இவள் ஊர் என்ன, இவள் பேர் என்ன என்று கேட்டுவிட்டு வாடா மந்திரி. உங்க விஷமா அவசரம் புரியுது. சீக்கிரம் என்னால் பொறுக்க முடியவில்லை. நாங்க போய் கேக்குறோம். என்னோட இப்பதான் நமக்கு சான்ஸ். சம்பளத்தை சேர்த்து கொடுக்கறதுனா நாங்க போறோம்னா நாங்க போக மாட்டோம். அப்படியா? சம்பளமே எங்களுக்கு நம்ம குறைபாடா இருக்குது. சோத்துக்கு வாங்கினா சாத்துக்குல, சாத்துக்கு வாங்கினா சோத்துக்கு சோத்துக்கு சாத்துக்கு எல்லாத்துக்கும் 10 மாதிரி தரண்டா போய் கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும்
இது எவ்வளவு தருவேன்? 30,000 தரேன்டா உங்களுக்கு, போய் கேட்டு வாங்கடா. ஒரே நாள்ல 20,000 நாம போய் வாடா வாடா. இருடா டேய், என்னடா வேலைக்கு போனா ஒரே நாள் 20,000 சம்பளம் ஏறும். மாலா போனது ரவுண்ட் பூஜை மாப்பிள்ளை. சரி விடு. ஏமா இப்படி எங்க நாட்டுல வந்து நீ மீன் வியாபாரம் பண்ற, எங்க நாட்டு பசங்க கொஞ்சம் பொல்லாதவங்க, ஏதாவது இடங்கள மடங்கள பண்ணாலும் பட்டுவாங்க. அதனால நீ யாரு, எந்த ஊருக்காரு, உங்க வீட்டுல போய் சேர்த்து சொல்லணுமா இல்லையா? ஆமா ஆமா, அதனால சொல்லுமா. அட என்னோட அதாவது ஏதாவது ஆகிவிட்டா என்ன பண்றது, அதுக்குன்னு நீங்க முன்கூட்டியா என்ன அட்ரஸ் கேக்குறீங்க, பேரு முகவரி கேக்குறீங்க. என் பெயரோ தேவி பொம்மை கல்யாணி. பொம்மை கல்யாணி. ஊரு என் ஊரு, என் நாடு, எங்க அப்பாவோட நாடு வடமதுரை. வளையண்ணன் வளையாபதி எங்க அப்பா அம்மா. கழுத்துல மாங்கல்யம் வேற இருக்குது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆன பெண்ணுதான். என் கணவருடைய பெயர் செஞ்சிக்கோட்டை ஆளுகின்ற கருத்தா வளையன். ஓ, கருத்தா வளையன். ஆமா, இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். சரிம்மா, ஆகட்டும். பொழுது வேற இறங்கின மாதிரி இருக்குது. ஏமா மீன்லாம் வித்து பிச்சா? இன்னைக்கு மீன் வியாபாரம் பண்ணது போதும், நம்ம அரண்மனைக்கு போகலாம். மீன் யாரில் எடுத்துட்டு போவா? அதான் எடுத்துட்டு எங்க ராஜா வராரு, உன் ஜாமா எல்லாத்தையும் பொறிக்கிட்டு போ. பிரிட்ஜில வை மீன். நல்லா பிரிச்சு மீனை போட்டு தான் பூராது நோவு வருது, கொண்டு போ. ராஜா இங்க வந்துருங்க. கேட்டாயா? கேட்டங்க. என்னடா அவள் பெயர்? நாளைக்கு தாங்க தீபாவளியா? நாளைக்கு தீபாவளியா? தீபாவளி. மண்டக்கோளாறு கம்மனராடு மகாராஜா, அவளுடைய பெயர் பொம்மை கல்யாணி. பொம்மை கல்யாணி. பொம்மை கல்யாணி. ஆமா ஆமா, அந்த பொம்மை கல்யாணி என்னை செய்து விட்டு போய்விட்டாளா பொம்மையாக? பொம்மை அவங்க நாடு செஞ்சிக்கோட்டை. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சாங்க. கல்யாணம் ஆயிருச்சா? ஆகிவிட்டதா? ஆமா. ஆனாலும் பரவாயில்லை, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்குத்தான் மனம் அதிகமாக இருக்கும், திருட்டு மாங்காய்க்குத்தான் சுவை அதிகமாக இருக்குமடா. செஞ்சிக்கோட்டை யாருடைய நாடு தெரியுதா? யாரு? நம்ம நாட்டுல மந்திரியா இருந்தாங்க அல்லவா, கருத்தாவளையன். கருத்தாவளையங்க உங்க பழைய மந்திரி குட்டி சிப்பாய் கருத்தாவளை அந்த வேட்டையாடிட்டு வந்து தோரணம் கட்டுவான வந்தாளுது. மந்திரியா இருந்தான் அல்லவா, அந்த கருத்தாவளையனுடைய மனைவி. கருத்தாவளையனுக்கு இவ்வளவு ஒரு அழகான பொண்டாட்டி. ஏங்க உங்க வேலைக்காரன் பொண்டாடித்தாங்க, அது இன்னும் வசதியாக போய்விட்டதுடா. என்ன பிடிக்கிறியா? இல்ல அவனே கோவிச்சிட்டு போயிட்டான். பொண்டாட்டி வாண்ட விடுவானா? மந்திரத்தை மந்திரத்தால் வெல்ல வேண்டும், தந்திரத்தை தந்திரத்தால் வெல்ல வேண்டும். காரியத்துக்கு காலை கட்டணும், காரியம் முடிஞ்சோன்னா காலை வாரி போடணும். அழுவாதீங்க. அவள் எனக்கு உறவாகணும். அதனால என்ன உங்களை இந்த முனியப்பனுக்கு வெட்டி பலி கொடுக்க சொன்னாலும் நான் உடனே தயாரா. ஆமா, கூட வந்த தோஜத்துக்கு எங்களை முனியப்பனுக்கு அவ்வளவு தயாராக இருக்கிறேன். புண்ட நினைப்பு உனக்கு அண்ணாமலை மயக்க மாட்டேங்குது. அதனாலே மகாராஜா, சரி, எப்படியாகிலும் இந்த பொம்மை கல்யாணி என் வசமாக வேண்டும். அதனால இவள் என்னுடைய ஆயுசு இருக்கும் வரைக்கும் இவள் எனக்கு உறவாக இருக்க வேண்டும். ஆனால் எத்தனையோ பெண்களை நான் கல்யாணம் செய்திருந்தாலும் இவளை போன்ற ஒரு பேரழகி எனக்கு அந்தப்புற ஆசை நாயகாக இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனாலே இவளை எப்படியாக என் வசப்படுத்தணும்னா இதுக்கு என்ன வழி? அவசரப்பட்டு அதுக்குள்ள அந்த கருத்தாவளையின் மேல முடிக்கட்டுமே. வீட்டுக்காரன் வேற ரொம்ப கோபக்காரரு. சம்பளத்துல புடிக்கிறேன்னு சொன்னதுக்கு கத்தி ஆயுதெல்லாம் இப்படி ஒரு அழகி இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா அவன் வேலையே செய்யாம அவளுக்கு சம்பளத்தை போட்டு கொடுத்துருப்பே. அதனால இப்ப தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ போயிரு, உன் பொண்டாட்டி கூடி. நான் தடத்துல போறவங்க. கடத்துல போறவனா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டுங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு பொண்டாட்டி இருக்குதோ இல்ல? உனக்கு நான் சின்ன பையங்க, எனக்கு கல்யாணம் ஆகல.
ஆனால் நாடாளக்கூடிய மன்னனை விட சாதாரண வேலையாட்களுக்கு கிடைக்கிற பொண்டாட்டிங்க தான் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த வழியில கொஞ்சம் போலான்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சீக்கிரமாக எப்படியாகணும் தந்திரம் செய்ய வேண்டும். அதனால இந்த பொம்மை கல்யாணி என் வசம் ஆகணும்னா மீண்டும் கருத்தாவளையன் இங்க வர வேண்டும். ஓஹோ, சும்மா போய் கருத்தாவளையன வான்னா வந்துருவாரா? ஏன்னா சம்பளத்துல வேற பிடிப்பானு விட்டீங்க. வேலையை வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி முகல் அடிக்கிற மாதிரி தூக்கி செஞ்சுட்டு போயிட்டாங்க. கத்தி கட்டாரு இல்ல, இப்ப கூப்பிட்டா வருவாரா? எப்படி ஆகிலும் நீ 2 பேரும் அவன் கையில கால விழுந்தாகுது. எப்படி ஆகிலும் நான் சொல்வதை சொல்லணும். ஏதாவது காரணத்தை காட்டி காரணம் தான். எப்பொழுது உன்னை நாட்டை விட்டு மன்னன் அனுப்பினாரோ அப்பொழுது நாட்டை பிடித்திருந்த ஸ்ரீதேவி போய் நாட்டை இப்பொழுது மூதேவி பிடிச்சிருச்சு. ஆமா, லட்சுமி கடாட்சம் எல்லாம் போய் இப்ப தரித்திரம் பிடிச்சு தாண்டவம் ஆடுது நாட்டையே. நாட்டுல ஆமா, மன்னனும் நீ போனதுல இருந்து படுத்த படுக்கையாக கருத்தாவளையான்னு உன்னுடைய ஞாபகமாகவே இருக்கிறார் அப்படின்னு பொய்யான சில வார்த்தைகள் எடுத்து சொல்லி எப்படியாக அந்த கருத்தாவளையன் மீண்டும் வேலைக்கு வரணும் என்பதற்காக ஆமா போன வந்திருக்கலாம். இன்னும் பொன் பொருளை போனஸாக சேர்த்து தர்றேன். ஆமா, வேலைக்காரங்களா வந்துருங்க. ஆமா, அப்படின்னு கூப்பிடணுமா? மன்னன் ஒவ்வொரு வேலைக்காரங்களும் சேர்த்து பேசுறாரு. அதனால உங்களையும் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கையோட அந்த கருத்தாவளையனை கூட்டிட்டு வரணும். உத்தரவு அப்படியே சென்று வரும். அழைத்து வா, பிறகு பேசிக்கொள்ள. காரியத்துல கருத்தா இருக்கணும். காரியத்துல கோட்டை விட்டீங்க